வணக்கம் நேயர்களே, அறிவை விரிவிசை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது நான் சிபி. வாழ்க்கைக்கான தயாரிப்பு கருவி அல்ல கல்வி, மாறாக அதுவே வாழ்வின் மொத்த உள்ளடக்கம் ஆகும். அத்தகைய கல்வி சார்ந்த தகவல்களையும் ஆலோசனைகளையும் உங்களுக்கு வழங்கும் வழிகாட்டி நிகழ்ச்சி தான் அறிவை விரிவிசை. எல்லோருக்கும் கல்லூரி கனவுன்றது சாத்தியமாவதில்லை. அதிலும் ஒரு சிலருக்கு பள்ளி கல்வியை கூட முடிக்க முடியாத ஒரு சூழல் ஏற்படும். ஆனா கல்வியை பாதியில கைவிடுறவங்க எல்லோருமே ஒரு கட்டத்துல நாம மேற்கொண்டு படிச்சிருந்தா நல்லா இருந்திருக்குமோன்னு நினைப்பாங்க. அப்படி தொலைந்து போன கல்வியை மீண்டும் தேடி எடுக்க முடியும் தொலைநிலை கல்வி என்ற தேடலின் வழியாக. இந்த தொலைநிலை கல்வியில் என்னென்ன படிப்புகள் இருக்கு அப்படின்னு நம்ம கடந்த வாரம் பார்த்தோம். இனி இந்த வாரம் இந்த கல்வியை எந்த கல்லூரி தி பெஸ்டா கொடுக்கறாங்கன்னு பார்க்க போறோம். அதற்கு முன்பாக நமது சமூகத்தில் கல்வியின் நிலை என்ன, எல்லோருக்கும் இந்த கல்வி கிடைக்குதான்னு இந்த செய்தி தொகுப்புல பார்க்கலாம். இவர்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு காரணம் கல்வியை பாதியில் கைவிட்டதற்கு. தமிழகம் முழுவதும் 500க்கும் மேற்பட்ட பொறியியல் கல்லூரிகள், 600க்கும் மேற்பட்ட கலை அறிவியல் கல்லூரிகள் என 1328 கல்லூரிகள் இருந்தும் இன்னும் இந்த கல்லூரியின் கதவுகள் பலருக்கு திறக்கப்படவில்லை. பள்ளிக்கல்வியை தடையின்றி முடிக்கும் பலர் உயர்கல்வி என்றவுடன் கல்வியை தொடர யோசிப்பது கற்றல் கடினம் என்பதால் இல்லை, கற்றலின் விலை இங்கு பேரதிகம் என்பதால் தான். ஓரளவிற்கு வசதி இருந்தால் மட்டுமே உயர்கல்வி வசப்படும் என்ற சூழலில் நமது கல்வி அமைப்பு இயங்கி வருவதாக வேதனைப்படுகிறார் அண்ணா பல்கலைக்கழக முன்னாள் துணைவேந்தர் விஸ்வநாதன். மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கம் சேர்ந்து உயர்கல்வி செல்பவர்களுக்கு ஸ்காலர்ஷிப் கொடுக்கணும். இப்போ அந்த ஸ்காலர்ஷிப் கான்செப்ட் பார்த்திங்கன்னா மீகலி 10% ஆஃப் த ஃபீஸ் கூட அவங்க கொடுக்கறது இல்லை. அது ரியலாகவே ஸ்காலர்ஷிப். இப்போ எஜுகேஷன் லோன் கொடுக்குறாங்க, அதுலேயும் நிறைய சிக்கல்கள் இருக்குது. லோன் நிறைய பேர் வாங்கிட்டு அவங்கள கட்ட முடியலன்னா, வேலை கிடைச்சா தானே லோன் கட்ட முடியும், அதனால் பயமுறுத்துறாங்க. லோன் கட்டலைன்னா அவங்கள கஷ்டப்படுத்துவாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க. இந்த சூழ்நிலையெல்லாம் பார்க்கும்பொழுது உயர்கல்வி ஒரு எட்டாக்கனியாகவே இருக்குது. ஏறக்குறைய 30 லட்சம் மாணவர்களுக்கு. ஒரு நாட்டின் எதிர்காலத்தை வடிவமைப்பதில் முக்கிய பங்கு உயர்கல்விக்கு உண்டு. ஆனால் ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தியில் வெறும் 2.5 விழுக்காடு மட்டுமே கல்விக்கு ஒதுக்கப்படுவது நாட்டின் எதிர்காலத்தை அசைத்து பார்ப்பதாக உள்ளது. கல்லூரியில் படிப்பை முடிக்கும் பெரும்பாலான இளைஞர்களிடம் மேற்கொண்டு படித்தால் வேலை கிடைக்குமா என்கிற கேள்வியே உயர்கல்வி மீதான அடிப்படை எண்ணத்தை தகர்த்து விடுகிறது. ஃபேமிலியே பேக்ரவுண்டும் அந்தளவுக்கு இது கிடையாது. படிக்கிறதுக்கு மணி தான் ஃபஸ்ட்டு பெரிய ப்ராப்ளம். சரிங்களா, இது ஒன்று பிஜி படிக்கிறதுனால 2 இயர்ஸ் மறுபடியும் வேஸ்ட் ஆகிற மாதிரி எங்களுக்கு ஒரு ஃபீலிங். அதனால தான் யூஜியோட முடிச்சிடுறோம் நாங்கள். உயர்கல்வி என்பதே பலரின் ஏக்கமாக இருக்கும்போது உயர்கல்வியில் ஆராய்ச்சி படிப்பு என்பது கிட்டத்தட்ட கனவு மட்டுமே என்கிறார் விஸ்வநாதன். 1500 கல்லூரிகள் பணிபுரியும் பேராசிரியர்களும் ஆராய்ச்சி செய்யும் வகையில் நாம் காமன் ரிசர்ச் சென்டரை உருவாக்கணும். இப்போ சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, திருச்சி, திருநெல்வேலி போன்ற இடங்களில் ஒரு பொதுவான ஆராய்ச்சி நிலையத்தை நாம் உருவாக்கினால், அந்த ஆராய்ச்சி நிலையத்தை உருவாக்குவதற்கு மத்திய அரசாங்கம், மாநில அரசாங்கம், பல்கலைக்கழகங்கள், கல்லூரிகள் மற்றும் அங்கே இருக்கிற தொழிற்சாலைகள், திஸ் இஸ் கால்டு பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப் மாடல் என்றோ இந்த ஐவரும் ஒன்று சேர்ந்து அந்த ஒரு ஆராய்ச்சி நிலையத்தை உருவாக்கும் பொழுது அங்கு பணிபுரிய அனைத்து கல்லூரி ஆசிரியர்களும் அந்த நிலையத்தில் போய் ஆராய்ச்சி பண்ணலாம். கல்வி மீது ஏற்றி வைக்கப்பட்டிருக்கும் பொருளாதார சுமைகளை குறைப்பதுடன் ஆசிரியர்களின் திறன்களை மேம்பட செய்து பணி அமர்த்துவது நாட்டின் உயர்கல்விக்கு நல்ல எதிர்காலத்தை வடிவமைத்து கொடுக்கும் என்பதில் சந்தேகம் இல்லை. கல்வி எல்லோருக்கும் கிடைப்பதில் என்னென்ன சிக்கல்கள் இருக்குன்னு பார்த்தோம். இந்த சிக்கல்களிலிருந்து விடுபடத்தான் தொலைநிலை கல்வி அப்படின்ற வாய்ப்பை அரசு நம்ம முன்னாடி வைக்குது. டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் எந்த அளவிற்கு தரமா இருக்கும், இதில் படிச்சா வேலை கிடைக்குமான்னு நமக்கு எழக்கூடிய சந்தேகங்களுக்கு கடந்த வாரம் விளக்கத்தை பார்த்தோம். இப்போ இந்த கல்வியை யாரெல்லாம் கொடுக்கறாங்க, எந்த பல்கலைக்கழகம் இதில் சிறப்பா செயல்படுறாங்கன்னு இந்த செய்தி தொகுப்புல பார்க்கலாம். இணைப்புகளற்ற இந்தியாவின் அனைத்து பகுதிகளுக்கு உயர்கல்வியை கொண்டு சேர்ப்பதில் முக்கிய பங்கு வகிக்கிறது தொலைதூர கல்வி. இந்திய அளவில் தொலைநிலை கல்வி வாயிலாக 11.14 விழுக்காட்டினர் உயர்கல்வி பெறுகின்றனர். நாட்டில் உருவாகும் பட்டதாரிகளில் 22 விழுக்காட்டினரை தொலைநிலை கல்வியே உருவாக்குகிறது. இந்தியாவில் 760 பல்கலைக்கழகங்கள் இருந்தாலும் ஒரு தேசிய திறந்தநிலை பல்கலைக்கழகமும் 13 மாநில திறந்தநிலை பல்கலைக்கழகமும் 112 பல்கலைக்கழகங்களும் மரபார்ந்த படிப்புகளுடன் தொலைநிலை கல்வியை வழங்கி வருகின்றன.
உயர்கல்வியில் தமிழகம் எப்போதும் முன்னணியில் நிற்பதற்கு இங்குள்ள தொலைநிலை கல்வியை வழங்கும் நிறுவனங்களும் முக்கிய காரணம். தமிழகத்தில் ஆண்டொன்றுக்கு சுமார் 7 லட்சம் மாணவர்கள் தொலைநிலை கல்வியில் பயின்று வருகின்றனர். இந்தியாவிலேயே அதிக அளவாக தமிழகத்தில் 18 உயர்கல்வி நிறுவனங்கள் தொலைநிலை கல்வியை வழங்குகின்றன. இந்த கல்வி நிறுவனங்கள் அனைத்தும் அஞ்சல் வழி கல்வியை ஒரு பகுதியாகவே கொண்டிருக்கின்றன. ஆனால் தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகம் மட்டுமே அஞ்சல் வழி கல்விக்கான பிரதானமாக உருவாக்கப்பட்டு திறந்தநிலை கல்வியையும் தொலைதூர கல்வியையும் மாணவர்களுக்கு வழங்கி வருகிறது. நகரின் மையப்பகுதியில் இயங்கி வரும் திறந்தநிலை பல்கலைக்கழகம் எல்லோருக்கும் எப்போதும் உயர்கல்வி என்ற நோக்கில் வயது தடையின்றி வாழ்நாள் முழுவதும் கற்றுக்கொள்ளும் வாய்ப்பை வழங்குகிறது. யார் கல்வி கற்க வேண்டும் என்கிற ஒரு ஆர்வத்துடன் இருந்தார்களோ அவள் அனைவருமே 8வது ஃபெயில் ஆனவங்களுக்குன்னு சில 10-12 ப்ரோக்ராம் வச்சிருக்கிறோம். ஒரு பிளம்பிங், ஆட்டோ மெக்கானிக், ரெஃப்ரிஜரேட்டர் ஏர் கண்டிஷனிங், இந்த மாதிரி அவர்களுடைய வாழ்வாதாரத்தை அவர்களுடைய திட்டங்களை அவங்களுடைய திறனை மேம்படுத்துவதற்கான ஸ்கில் ஓரியன்டட் வொகேஷனல் எஜுகேஷன் ப்ரோக்ராம்னு நம்ம செயல்படுத்தி கொண்டிருக்கின்றோம். ஒருங்கிணைக்கப்பட்ட கல்வி மையங்கள் மூலமாக திருச்சி, கோவை, மதுரை, தருமபுரி உள்ளிட்ட பகுதிகளில் மாவட்ட மண்டல மையங்களை அமைத்து தொலைநிலை கல்வி கற்பவர்களின் தூரத்தை குறைக்கிறது. தற்சமயம் தமிழகம் முழுவதும் சுமார் 5 லட்சம் மாணவர்கள் தங்களின் அஞ்சல் வழி கல்வியை மேற்கொண்டு வருகின்றனர். உயர்கல்விக்கான பாதைகளை இயன்ற அளவு அகலமாக்கினால் சமுதாயத்தில் அனைவரும் எளிதில் பயணிக்க இயலும். இந்த திசையில் முனைப்புடன் பணியாற்றி வருகிறது தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகம். தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகம் தொலைநிலை கல்வியில எப்படி சிறந்து விளங்குறாங்கன்னு பார்த்தோம். இப்போ இந்தியாவிலையும் சரி தமிழ்நாட்டிலையும் சரி பல பல்கலைக்கழகங்கள் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் கோர்ஸை வழங்கிட்டு இருக்காங்க. இவங்கள்ட்ட இருந்து தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகம் எந்த வகையில தனித்துவமா இருக்காங்கன்னு ஒரு கேள்வி எழுது. இதற்கு இந்த பல்கலைக்கழகத்தோட துணைவேந்தர் திரு பாஸ்கரன் கொடுக்கும் விளக்கத்தை இப்ப பார்க்கலாம். நம்ம கல்வி பாடத்திட்டங்கள் எந்த அளவில் வித்தியாசப்பட்டு அப்படின்னாக்கா, ஃபஸ்ட்டு மாணவர்களுக்கு நம்ம இந்த செல்ஃப் லேர்னிங் மெட்டீரியல், செல்ஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல் அப்படிங்கிறது ஒரு விரிவான அந்த படிப்புக்கு ஏற்ற மாதிரி திட்டங்களை கொடுத்து விடுவோம். அதை மாணவர்களே அவங்களுடைய ஃப்ரீ டைமில் ஏன்னா இது இந்த கவுன்சிலிங் ஹவர்ஸ் வச்சுருப்போம். நாம அங்கீகரிக்கப்பட்ட ஸ்டடி சென்டரில் கவுன்சிலிங் கிளாஸ் நடக்கும். அது வருவதற்கு படித்து வர வேண்டும். அந்த கவுன்சிலிங் கிளாஸில் அவங்க ஏற்கக்கூடிய சந்தேகங்கள் எல்லாம் நிவர்த்தி செய்யப்பட்டு அவருடைய திறனை மேம்படுத்தப்படும். அது போக ஒரு 25% மாணவர்களுடைய திறனை ஆய்வு செய்வதற்காக வேண்டி அசைன்மெண்ட் கொடுக்குறோம். அதை ஒவ்வொரு படிப்பு முடிவதற்கு முன்னாலேயே அந்த படிப்பு பாதியிலே அசைன்மெண்ட் கொடுத்துருவாங்க. அது மாணவர்கள் அந்த படிப்பு காலத்திலேயே அதை உருவாக்கி அந்த அசைன்மெண்ட்டை அவங்க நம்முடைய வல்லுநர்கள் எக்ஸ்பர்ட் பல்கலைக்கழகத்திலிருந்து வெளி பல்கலைக்கழகத்திலிருந்து நம்ம அங்கீகரிக்கப்பட்ட எக்ஸ்பர்ட்ஸ் எவாலுவேட் பண்ணி அந்த திறனை எவாலுவேட் பண்ணுறாங்க. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நம்ம பல்கலைக்கழகம் இந்த வகையில் சிறப்பு வாய்ந்த ஒரு பாடத்திட்டங்களை வைத்துக் கொண்டிருக்கின்றோம். சரி, கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் இருக்கிற பல தொலைநிலை பட்டங்களை வழங்கக்கூடிய கல்லூரிகள் ஒரே மாதிரியான கோர்ஸை தானே கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. தமிழ்நாடு ஓப்பன் யூனிவர்சிட்டி என்ன மாதிரியான வித்தியாசமான கோர்ஸை ப்ரொவைட் பண்றீங்க? குறிப்பிட சொல்லக்கூடிய பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம பல்கலைக்கழகம் அந்தந்த காலநிலைக்கு ஏற்ப இந்த ரெகுலர் மோட் ஆஃப் எஜுகேஷன், அதாவது டு பிரிங் எவ்ரி ஒன் இன் ரெகுலர் எஜுகேஷன், அதான் நம்மளுடைய திட்டங்கள். டு ரீச் த அன்ரீச்சபிள்ஸ் as well as to bring the everyone under regular mode of education. ஆனால் எஜுகேஷன் சொல்கிறதே பார்த்தீங்கன்னா, எஜுகேஷன் இஸ் டு ப்ரொவைட் எம்ப்ளாயபிள் ஆப்பர்ச்சுனிட்டி. The employable opportunities energize the educational opportunities. அப்படி தான் நம்ம சொல்லுவோம். அப்போ தான் இந்த சோசியோ எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் அண்ட் லைவ்லிஹுட் ஆஃப் த ரூரல் பீப்புள் அண்ட் எஸ்பெஷலி இந்த உமன் எம்பவர்மெண்ட் சொல்லுவோம். நம்ம அந்த பெண்களுடைய மேம்பாட்டு திட்டம் அப்படிங்கிறத மேம்படுத்தக்கூடிய முடியும். அந்த வகையில் நமது தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகம் எல்லாருக்கும் அவங்களுடைய விருப்புகளுக்கு ஏற்றபடி கொடுக்கக்கூடிய கல்வித்திட்டம் கொடுத்து கொண்டிருக்கின்றோம். இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா நிறைய கல்வித்திட்டம் கொடுக்குறதுல பார்த்தீங்கன்னா, இது அனைத்து நிலை மாணவ மாணவிய கல்வி கற்கிற ஆண்டுகளுக்கு கொடுக்குறோம். அதை போலவே சில முக்கியமான கல்வித்திட்டம்னு பார்த்தீங்கன்னா, இளநிலையில் இந்த கவுன்சிலிங் சைக்கோதெரபி சொல்லுவோம், டிசைன் திங்கிங் சொல்லுவோம், பிக் டேட்டா அனாலிட்டிக்ஸ், இந்த கணினி மேகமூட்டம், கிளவுடு கம்ப்யூட்டிங்கு, இந்த மாதிரி திட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு மாணவ மாணவிகள் பல்வேறு அதெல்லாம் திறன் மேம்பட்ட கல்வி. மாணவ மாணவிகள் தாங்கள் ரெகுலராக கல்லூரியிலேயோ தொழிற்கல்வியிலேயோ படிக்கும் பொழுதே ஒரு 6 மாதம் 1 வருடம் இதான நம்மளுடைய கல்வித்திட்டங்கள் எல்லாமே சனி ஞாயிறில் தான் ஹாலிடேயில் அவங்களுடைய இதை சொன்ன கன்வீனியன்ஸ் அண்ட் அக்சஸ் ஏற்ற மாதிரி தான் கொடுத்துட்ருக்குறோம். ஸோ இந்த ரெகுலராக ஒரு இன்ஜினியரிங் பிடெக் படிக்கிற மாணவர்களும் சரி, ஒரு பிசிஏ பிபி எம்பிஏ படிக்கிற மாணவர்களும் சரி, இந்த மாதிரி ஒரு ஏடான் கோர்சஸை, தொழில் சார்ந்த கோர்ஸை தங்கள் ரெகுலர் டிகிரி படிக்கும்போதே சேர்ந்து படித்தாங்கனாக்கா நாளைக்கு டிகிரி வாங்கி வெளியே வரும்போது இந்த ஏடான் கோர்ஸ்னால அவங்களுடைய திறன் மேம்பாடு அடையிறதுனால நாளைக்கு ஒரு வெளியே வரும்போது ஒரு ஸ்டேக் ஹோல்டர், ஒரு இண்டஸ்ட்ரியல் நீடுக்கு தகுந்த மாதிரி வெளியே வரலாம்.
தங்கள் திறனை வளர்த்துக்கலாம். அந்த திறன் வளர்றதுனால they cannot be always job seekers, they can be a job provider. அவங்களே வந்து இன்றைக்கி வந்து ஒரு நிறைய நம்மளுடைய தேசிய வங்கிகள்லாம் வந்து நிறைய நம்ம கல்வி நிறுவனங்களுக்கெல்லாம் வந்து மாணவர்களுக்காக வேண்டி ஒரு தொழில் மேம்பாட்டுக்காக வேண்டி நிறைய திட்டங்கள்லாம் இருக்கிறது. அதில் வாங்கி அதிலிருந்து ஒரு திறந்த ஒரு மினிமம் ஃபைனான்ஸ் சப்போர்ட்டை பெற்று அவங்களும் வந்து ஒரு தொழில் முனைவோராகி தான் மட்டும் பயனடையாமல் தான் பெற்ற கல்வி பல செல்வங்கள்னால கல்வி திறனால் ஒரு 50-100 பேருக்கு அவங்களும் வந்து ஒரு வேலைவாய்ப்பு கொடுக்கலாம். இவ்வளவு நேரம் ஓப்பன் யூனிவர்சிட்டி பத்தி அதோட துணைவேந்தர் சொன்னதை கேட்டோம். இப்போ நமக்கு ஒரு சந்தேகம் எழும். டெய்லி காலேஜுக்கு போய் படிக்கிற அறிவியல் படிப்புகளுக்கும் MBA போன்ற தொழிற்கல்வி படிப்புகளுக்கும் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன்ல படிச்சா எந்த அளவிற்கு தரமா இருக்கும்னு நம்முடைய சந்தேகத்திற்கு கல்வியாளர் பாஸ்கரன் கிருஷ்ணமூர்த்தி கொடுக்கக்கூடிய விளக்கத்தை இப்ப பார்க்கலாம். இப்போ பட்டப்படிப்பு படிக்கிற போது அது வெறுமனே BA சார்ந்த படிப்புகள் தான் படிக்கணுமா? BA ஹிஸ்ட்ரியோ அல்லது BA எக்கனாமிக்ஸோ BA பாலிட்டிக்ஸோ அவ்வளோ தான் படிக்கணுமா? இல்லை BSc என்று சொல்லக்கூடிய அந்த அறிவியல் பிரிவையும் கூட படிக்க முடியுமா அப்படின்னா அதற்கும் இங்கே சாத்தியங்கள் இருக்குது, வாய்ப்புகள் இருக்குது. இப்போது இந்த தொலைநிலை கல்வியிலையோ அல்லது திறநிலை பல்கலைக்கழகத்திலையோ BSc கீழே இப்போ BSc மேத்தமெட்டிக்ஸ் படிக்கலாம், BSc விஷுவல் கம்யூனிகேஷன் படிக்கலாம், இதெல்லாம் அதில் வருது. இப்போது இது எந்த அளவுக்கு உண்மையிலே தரமானதாக இருக்கும் அப்படின்னா இதுலேயும் மிகச்சிறந்த முறையில் அது வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. இப்போ கல்லூரியில் சேர்ந்து இந்த டே ஸ்காலர்னு சொல்லக்கூடிய அந்த வகுப்பில் சென்று படிக்கக்கூடிய மாணவர்கள் எதெல்லாம் படிக்கிறாங்களோ அதே பாடத்தையே அதே தரத்துடைய இங்கேயும் வழங்குறாங்க. ஆனால் என்ன அப்படியே BSc கெமிஸ்ட்ரி, BSc ஃபிசிக்ஸ் அதெல்லாம் இதில் இல்லை. ஏன்னா நேச்சுரலாக லேபில் போய் படிக்கணும். ஆனால் BSc மேத்தமெட்டிக்ஸ் இருக்குது, BSc விஷுவல் கம்யூனிகேஷன் இருக்குது, அப்புறம் BCAன்னு சொல்லக்கூடிய கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. இதெல்லாம் இங்கேயும் சொல்லிக் கொடுக்குறாங்க, அதே தரத்தோடு சொல்லித் தர்றாங்க. அது மட்டும் இல்லை, இவர்கள் இதை படித்து முடித்துவிட்டு வேலைக்கு செல்ல வேண்டும் என்கிற காரணத்தினால அங்கே அந்த ஃபீல்டில் என்ன இவங்களுடைய ரெக்யர்மெண்ட் இருக்குது, அவங்களுடைய தேவைகள் என்ன இருக்குது, அதுவும் இதில் கவனத்தில் கொள்ளப்பட்டிருக்கிறது. அதனால் இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ BCA படிக்கிறாங்க, கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ் படிக்கிறாங்க அப்படின்னா இங்கே படிக்கக்கூடிய கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸு கல்லூரியில் படிக்கக்கூடிய அதே BCAவுக்கு நிகராக இருக்கிறது தரத்தில் அப்படிங்கிற மாத்திரமே இல்லை, வேலைவாய்ப்புக்கு என்ன தேவை இருக்கிறதோ அதுவும் கவனத்தில் கொண்டு இருக்குது அப்படிங்கிற காரணத்தினால தான் எந்த விதத்தில் இல்லை எந்த ஒரு மாறுபாடுமே இல்லை, எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை, அதற்கு இணையாகத்தான் இதுவும் இருக்கிறது அப்படிங்கிறது தான் ஒரு நல்ல ஒரு அம்சம். சரி, டிஸ்டன்ஸ் எஜுகேஷன்ல சேர்ந்தாச்சு. ஆனா ரெகுலர் காலேஜ்ல வேலை வாய்ப்புக்கான ஒரு அடிப்படையான வழிகாட்டுதல் இருக்கும். ஆனா காலேஜுக்கே போகாம வீட்டிலே உட்கார்ந்து படிக்கக்கூடிய கரஸ்பாண்டன்ட் கோர்ஸ்ல வேலை வாய்ப்புக்கான வழிகாட்டுதலை காட்டுவது யாரு? வேலை வாய்ப்புன்னு வருகிற போது ஒரு பெரிய கேள்வி நம்ம முன்னாடி நிற்குது. என்னென்னா இப்போது இது மாதிரியாக அஞ்சல் வழியில் தொலைநிலை கல்வியில் திறநிலை பல்கலைக்கழகத்தை படிக்கிற போது அவர் தங்களுடைய கல்வி சார்ந்த வேலை வாய்ப்புகளை அவங்கள தேடிக்கொள்ள முடியுமா, அது எப்படி அவங்க தெரிஞ்சுப்பாங்க என்ன அப்படிங்கிறதெல்லாம். இதற்காக தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னு ரொம்ப அருமையான ஒரு திட்டம் வச்சுருக்காங்க. கவுன்சிலிங்னு ஒன்று வச்சுருக்காங்க. இதில் இந்த கவுன்சிலிங் எப்படின்னா எங்கே பல்கலைக்கழகம் இருக்கிறதோ அங்கே வந்து அவங்க கவுன்சிலிங் பெற வேண்டும் என்பது இல்லை. படிக்கிறவர்கள் எந்த இடத்துல இருக்காங்களோ அந்த இடத்துலையே போய் கவுன்சிலிங் நடக்கும். இந்த கவுன்சிலிங்கில் வெறுமனே இந்த கல்வி சார்ந்த பாடம் சார்ந்த கவுன்சிலிங் மட்டுமே இல்லை. இந்த படிப்பை வைத்துக்கொண்டு எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு வேலைவாய்ப்பு பெறலாம், உங்களுக்கு என்னெல்லாம் செய்யணுங்கிறதும் அந்த கவுன்சிலிங்கில் வந்துடுது. அதனால் நம்ம தனியே எங்கேயும் சென்று தேட வேண்டிய அவசியம் இல்லை. அதுவும் இல்லாமல் பொதுவாக ஒரு இளைஞனோ இளைஞியோ தானாகத்தான் தேடிக்கொண்டாக வேண்டும் எங்கெல்லாம் வேலைவாய்ப்பு இருக்குன்னு. ஆனாலும் கூட எந்தெந்த துறையிலே வேலைவாய்ப்புகள் இருக்குது, அது எப்படிலாம் தன்னை தயார்படுத்தி கொள்ளலாம் அப்படிங்கிறதும் இந்த கவுன்சிலிங்லேயே அடங்கிடுது. அதனால் வெறுமனே பாடப்புத்தகங்களை படித்து தேர்வு பெறுகிற ஒரு முறையாக அல்லாமல் வேலைவாய்ப்பு சார்ந்த விஷயங்கள் தரக்கூடிய கவுன்சிலிங்காக இருக்கிறதுனால 2 விதத்திலே பயன் தரக்கூடிய விதத்தில் அமைஞ்சிருக்குங்கிறது தான் ஒரு நல்ல விஷயம். இதில் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன்ல படிச்சா வேலை கிடைப்பதுல எந்த சிக்கலும் இருக்காதுன்னு சொல்றீங்க, சரி. ஆனா ஓப்பன் யூனிவர்சிட்டியில படிச்சா அரசாங்க வேலை கிடைக்காது, மத்திய மாநில அரசுகள் நடத்தக்கூடிய போட்டித் தேர்வுகளை எழுத முடியாதுன்னு சொல்றாங்களே, அது உண்மையா? திறந்த நிலை பல்கலைக்கழகத்தில் படிச்சுட்டு வரவங்களுக்கு அல்லது தொலைநிலை கல்வியில் டிகிரி முடிச்சுட்டு வரவங்களுக்கு UPSC அல்லது TNPSC சொல்லக்கூடிய இது மாதிரியான போட்டித் தேர்வுகள் பங்கெடுத்துக் கொள்வதற்கு தகுதி இருக்கிறதா அப்படிங்கிறது. இப்போது முதல்ல நம்ம பார்த்தோம் 2 மிகப்பெரிய வித்தியாசம் இருக்குது. இந்த தொலைநிலை கல்வியை பொறுத்த வரைக்கும் அவங்க ஏற்கனவே 10வது முடிச்சுட்டு 12வது முடிச்சுட்டு அப்புறம் தான் டிகிரிக்கு வராங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா 10+2+3 எங்க சொல்லக்கூடிய அந்த அமைப்புக்குள்ளே அவங்க வந்துடுறாங்க. அவர்கள் மிக நிச்சயமாக TNPSC எழுதலாம், UPSC எழுதலாம், முழு தகுதியாக அவங்களுக்கு இருக்கிறது. அதாவது 10+2+3 எங்க சொல்லக்கூடிய அந்த 15 ஆண்டுகள் அவர்கள் நிறைவு செய்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு டிகிரி கிடைக்கிது. அவங்க எல்லாத்துக்கும் அப்ளை பண்ணலாம், TNPSCக்கும் அப்ளை பண்ணலாம். ஆனால் ஓப்பன் யூனிவர்சிட்டி வருகிற போது அவங்க 10+2 இப்படி சொல்லக்கூடிய அந்த அமைப்புக்குள்ளே அவங்க வரலை. அவங்க வெளியே இருந்துட்டு +2 முடிக்காமலே கூட BPP என்று சொல்லக்கூடிய அந்த தகுதியை பெற்றுவிட்டு அவர்கள் உள்ளே வராங்க டிகிரி. இது மாதிரியான திறந்தநிலை பல்கலைக்கழகத்து மூலம் பெறக்கூடிய அந்த பட்டதாரிகள் TNPSCக்கு அப்ளை பண்ண முடியாது. தமிழ்நாடு கவர்மெண்ட் அதுக்கு அப்ரூவல் கொடுக்கல.
அவங்க ஏற்றுக்கிறது இல்லை. ஆனால் யூனியன் கவர்மெண்ட் அதை ஏற்றுட்டு இருக்கு. அவங்களால யூபிஎஸ்சிக்கு அப்ளை பண்ண முடியும், ஸ்டாஃப் செலெக்ஷன் அப்ளை பண்ண முடியும், அப்புறம் ரயில்வேக்கு அப்ளை பண்ண முடியும். அதாவது ஒரு டிகிரி ஹோல்டராகவே ஒரு கிராஜுவேட்டாகவே உள்ளே போக முடியும். ஆனால் தமிழ்நாட்டுக்கு போக முடியாது. ஏன்னா இவங்க என்ன வச்சுருக்காங்க அப்படின்னா, அவங்க எந்த நிலையை படித்து வந்திருந்தாலும் 10 கூட்டல் 2 கூட்டல் 3, அதாவது 10 + 2 + 3 என்கிற அந்த அமைப்புக்குள்ளே வந்து அவங்க பட்டதாரியாக வந்திருந்தால் உள்ளே போக முடியும். ஆக டிஎன்பிஎஸ்சி பொறுத்தவரையில் தொலைநிலை கல்வியில் படித்தவர்கள் டிஎன்பிஎஸ்சிக்கு அப்ளை பண்ண முடியும் ஆஸ் அ கிராஜுவேட்டு. ஆனால் திறந்தநிலை பல்கலைக்கழகம் மூலம் வருகிறவர்கள் இதுக்கு அப்ளை பண்ண முடியாது. அதுதான் தற்போதைய நிலை. நேயர்களே, இந்த வார அறிவை விரிவுசை நிகழ்ச்சியில் கல்வி, வேலைவாய்ப்புன்னு பல பயனுள்ள தகவல்களை பார்த்தோம். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். இது அறிவை விரிவுசை.